குஜராத் குல்பர்கா சொசைட்டி வழக்கு கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் குஜராத்தில் கோத்ரா ரயில் சம்பவத்தை அடுத்து குல்பர்காவில் நடைபெற்ற கலவரத்தில் முன்னாள் காங்கிரஸ் எம்பி இஷான் சப்ரி உட்பட 69 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கோத்ரா, குல்பர்கா உள்ளிட்ட கலவரங்கள் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறப்பு விசாரணை குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் நரேந்திர மோடி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குல்பர்கா சொசைட்டி வழக்கை 3 மாத காலத்திற்குள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு வழக்கின் விசாரணையை முடிக்க மேலும் 3 மாத காலம் அவகாசம் வழங்கியது உச்சநீதிமன்றம். கடந்த 2ஆம் தேதியன்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 36 பேரில் 24 பேரை குற்றவாளிகளாக அறிவித்து அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று 11 பேருக்கு ஆயுள் தண்டனை, 12 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஒருவருக்கு 10 ஆண்டுகள் தண்டனை விதித்து அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.